ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபமே ஜெயம் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் தொடர்ந்து ஜெபித்து வருகிற வண்ணமாக இந்த நாளிலும் ஒரு சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் எதற்காக ஜெபிக்க போகிறோம் என்றால், குடும்பங்களில் ஏற்படுகிற சமாதான குறைச்சலுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பல குடும்பங்கள்ல கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள, இன்னும் மாமியார் மாமனார் மருமகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிற சமாதான குறைவுகள் ஏற்படுகிறது. நம்ம இதெல்லாம் மாறி போகும்படி நம்ம ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 119:165 வசனம் சொல்லுது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. நம்ம வசனத்தை நம்ம வச்சு ஜெபிக்க போறோம். ஆண்டோட வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் மட்டுமே உண்டாகும். அப்படி நம்ம கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே, இந்த நாளிலும் தகப்பனே இசப்பா, ஆண்டவரே, குடும்பத்துல சமாதான குறைவுனால கஷ்டப்படுகிற ஒவ்வொருவர்களுக்கான ஜெபிக்க போகிற தகப்பனே, ஆண்டவரே இசப்பா, ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி இசப்பா. எத்தனையோ குடும்பங்கள்ல கணவன் மனைவிக்குள்ள ஆண்டவரே சமாதான குறைச்சல் எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்தாலும் சில நேரங்கள்ல அவங்களுக்குள்ள வருகிற சமாதான குறைச்சல் அது எதனால வருகிறதுன்னு எங்களால ஆராய முடியாத சூழ்நிலைகள் உண்டு தகப்பனே. அப்பா, ஆண்டவரே இசப்பா, இந்த சூழ்நிலைகளை மாற்றி போடுங்க ராஜா. என் தேவனே, உங்க வேதத்தை நேசிக்கிறவர்கள் சமாதானம் உண்டுன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. ஆண்டவரே இசப்பா, உங்க வேதத்தை நேசிக்கிற எத்தனையோ பிள்ளைகள் தகப்பனே, ஆண்டவரே வாழ்க்கையில சமாதானத்தை இழந்து சில நேரங்களை தவிக்கிறாங்கப்பா. உங்களுடைய என்ன குறைபாடுகள் இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து அந்த இடத்துல அவங்க அதை சரி செய்து தகப்பனே, ஆண்டவரே அப்பா, இந்த சமாதானத்தை காத்துக்களை நீங்க இரக்கம் காண்பிக்க வேணுமா ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த சமாதான குறைவுகள் எல்லாவற்றையும் தேவன் அதை மாற்றி போடுங்கப்பா. சமாதான குறைவுகள் எல்லாம் மாறி சமாதானத்தின் நிறைவு அங்க ஆண்டவரே சப்பா பெருக்கு எடுக்கட்டு தகப்பனே. என் தேவன் அப்பா, நீங்க அந்த இடத்துல இருக்கும்போது, நீங்க இருக்கிற இடத்துல சமாதானம் சந்தோஷம் அது நிறைவா இருக்கும் தகப்பனே. அப்பா, நீங்க கிருபை பாராட்ட வேணுமா ஜெபிக்கிறேன்ப்பா. இன்னும் பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு இடையில வருகிற சமாதான குறைச்சல், பிள்ளை படிக்காதனால, பிள்ளைகள் வேலைக்கு போகாதனால, பிள்ளைகள் செய்கிற தவறுனால வருகிற அந்த சமாதான குறைச்சல்கள் உள்ளப்பா. தேவன் நீங்க பிள்ளைகளோட மனதை மாற்றுவீராக தகப்பனே. வருகிற எல்லா சமாதான குறைச்சல்களையும் தேவன் நீங்க மாற்றி போட வேணுமா ஜெபிக்கிறோம். என் தேவன் நீங்க இடைப்படுவீராக ராஜா. அப்பா, உங்களுடைய கருத்துல நாங்க தங்கி ஜெபிக்கிறோம் இசப்பா. அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்திக்கிறோம். அன்றுவரை இந்த நாட்கள் அது இருக்கிற எல்லா சமாதான குறைச்சல்களையும் என் தேவன் நீங்க மாற்றி போட வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. அப்படி இரண்டாவதாக, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில வருகிற இந்த சமாதான குறைபாடுகளினால பாதிக்கப்படுறது பிள்ளைங்க ஒரு பக்கம் பாதிக்கப்படுகிறாங்க, பெற்றோர்கள் கூட இருப்பார்கள், ஆனால் இவங்க பாதிக்கப்படுகிறாங்க. இந்த சூழ்நிலைகள் மாறணும், அதுக்காக ஜெபிக்க போகிறோம். அப்பா, நமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. அப்பாவுக்கு அம்மாவுக்கு இடையில வருகிற கடவுளை சமாதான குறைபாடுகளினால், பிரச்சனைகளினால் பாதிக்கப்படுற பிள்ளைங்க அவங்களால நிம்மதியா இருக்க முடியல, புக் எடுத்தா படிக்க முடியல, ஸ்கூலுக்கு போனா அவங்களுக்கு அதோட டிஸ்டர்ப் ஆகுற எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் நீங்க மாற்றி போட வேணுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளே என் தேவன் சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. சமாதான காரணம் நீங்க தான்ப்பா, சர்வ வல்ல தேவன் நீங்க தான்ப்பா. நீங்க இருந்தாதான்ப்பா அந்த இடத்துல சமாதானம் இருக்குப்பா. நீங்க இருந்தாதான்ப்பா அந்த இடத்துல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும் தகப்பனே. என் தேவன் தாமே ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள சமாதானத்தை கட்டளையிட வேணுமாக ஜெபிக்கிறேன் சப்பா. நீங்க அடிக்கடி வருகிற எல்லா சண்டைகள் பிரச்சனைகள் எல்லாம் மாறி போகட்டும் தகப்பனே. ஆண்டவரே, பிள்ளைகளை ஆண்டவரே சப்பா, அந்த பிள்ளைகள் படிக்கிற அந்த சண்டைகளால பெற்றோர்கள் ஆண்டவரப்பா படிக்கிற வேதனைகள் ஒரு பக்கத்தாக எல்லாம் மாறி போகட்டும் ஆண்டவரப்பா. ஆண்டவரப்பா, என் தேவன் நீ சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் சமாதானம் நிறைவாய் தங்கி இருப்பதாக சொல்லி ஜெபிக்கிற தகப்பனே. அடிக்கடி வருகிற எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள், சத்ருவானின் சூழ்ச்சிகள், மனுஷிக எரிச்சல்கள் என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் தான் அண்டரப்பா வேலி அடைப்பீராகப்பா. அதுல இருந்து அண்டரப்பா நீங்க மாற்றுங்க தகப்பனே. இந்த கஷ்டங்கள் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது ராஜா.
சமாதான குறைச்சல்கள் இருக்கக்கூடாதுப்பா. சந்தோஷத்தின் ஆண்டவரே இயேசப்பா, சந்தோஷம் மட்டும் அந்த இடத்துல நிலை நிற்கணும்ப்பா. சமாதானம் பெருக்கெடுத்து ஓடட்டு தகப்பனே. எந்த சூழ்நிலைகள் எந்த பிரச்சனைகளை ஒருவரை ஒருவர் மன்னித்து மறந்து ஒருவரை ஒருவர் தாழ்த்தி தகப்பனே அந்த அந்த இடத்துல இருந்து அதுல மீண்டும் வரணும்ப்பா. அந்த பிரச்சனையா பெருசா எடுக்காதபடி தகப்பனே சமாதானத்தை அவர்களுக்குள்ளே அவர்கள் அந்த உருவாக்கக்கூடிய நிலைமை நீங்க கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறோம். இதனால பிள்ளைகளோட வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுப்பா. அந்த பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்க கூடாது தகப்பனே. என் தேவன் தாமி நீங்க வேலி அடைப்பீராக. சத்ருவான அந்த குடும்பத்துக்குள்ள கொண்டு வருகிற எல்லா சமாதான குறைச்சல்களையும் என் தேவன் நீங்க மாற்றி போட வேணுமா ஜெபிக்கிற ஏசப்பா. ரத்த கோட்டைகளை ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. எங்களுக்காக எல்லாவற்றையும் நீங்க சிலுவையில சிந்தி அனுப்புறப்பா. சிந்தி ரத்தம் சிந்தி நீங்க மீட்டுட்டீங்கப்பா. எங்க சமாதானத்தை நீங்க மீட்டு எடுத்துட்டீங்கப்பா. எங்க சந்தோஷத்தை நீங்க மீட்டு எடுத்துட்டீங்கப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. என் தேவன் தான் இந்த காரணங்கள்ல இந்த ஒவ்வொரு பிரச்சனைகள் நீங்க விடுதலை தர வேணுமா ஜெபிக்கிறோம். மூன்றாவதாக இந்த சமாதான குறைச்சல்னால தேவனை நேசிக்கிற தன்மைகள் மாறிவிடக்கூடாது. வேதம் வாசிக்கிறது குறைந்து விடக்கூடாது. ஜெபிக்கிற தன்மைகள் மாறிவிடுறதுக்காக நாம் ஜெபிக்க போயிடும். அப்பா உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே வருகிற ஆண்டவரே சப்பா சமாதான குறைச்சலினால் ஆண்டவரே சப்பா தங்கள் முழங்கால் உம்முடைய முன்பாக மடக்க மறந்துவிடக்கூடாதுப்பா. நம்முடைய முழங்கால் உம்முடைய முன்பாக முடக்க மறந்து விடக்கூடாதுப்பா. வேதத்தை வாசிக்கிற தன்மைகள் மாறிக்கூடக்கூடாதுப்பா. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு ஒரு சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரில் இல்லை என்ற வசனத்தின் மட்டும் நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். உங்களுடைய வேதத்தை நேசிக்க நேசிக்க உங்களுடைய வாழ்க்கையில வருகிற சமாதானம் அது பெரியது ராஜா. அதை ஒவ்வொரு பிள்ளைகளும் தகப்பனே உணர்ந்து அதற்காக ஜெபிக்கும்படியாக ஆண்டவரே இயேசப்பா ஜெபித்து அதுல ஜெயம் எடுக்கட்டும் தகப்பனே. அதற்காக போராட எந்த சொல்லி வேதத்தை கையில் எடுக்காதபடி இருந்து விடக்கூடாதுப்பா. அவர்கள் கையில் எடுத்து ஒவ்வொரு நாளும் உடைய வேதத்தை ஆராய அதில் உட்கருத்துக்களை புரிந்து கொள்ள வேதத்தை ஆராய்கிற அறிவர்களுக்காக பெருக்கெடுத்து ஓடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ரத்த கோட்டைகளை பிள்ளைகளை பொதிந்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் தகப்பனே ஜெபிக்கிற அந்த ஜெபங்கள் அவர்களுக்கு ஆண்டவரே இயேசப்பா அது மெருகேற்றப்படணும்ப்பா. உம்மை துதிக்கிற துதி அது மெருகேற்றப்படணும் தகப்பனே. உங்களுடைய வேதத்தை வாசிக்கிற தன்மைகள் அது அதிகரிக்கணும்ப்பா. குறைவுபடக்கூடாதப்பா. ஆண்டவரே இயேசப்பா இடரில் இல்லாத ஒரு வாழ்க்கைய நீங்க கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒரு வாழ்க்கையில எந்த இடரிலும் இருக்கக்கூடாது ஏசப்பா. என் தேவன் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ள வேணுமா ஜெபிக்கிற ஏசப்பா. அப்பா உங்களுடைய கருத்துல நாங்க தந்து ஜெபிக்கிற ராஜா. இந்த நாள்ல குடும்பத்தின் சமாதானத்திற்காக ஜெபிக்க வந்தீங்கப்பா. எந்த குடும்பங்கள சமாதானம் இல்லாம இருக்காங்களப்பா. எல்லா குடும்பத்தையும் என் தேவன் நீங்க சமாதானத்தை இந்த நாள்ல கட்டளையிட போகிற உங்களுடைய கிருபைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். ஆனால் ஜெபிக்கிறோம் அந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளத்தோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும்